ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லிடு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரித்வாவுடைய 2 டாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, அவன் விளாடவும் ஆரம்பிச்சிட்டான். பட் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு இப்போ தான் 2 பேர் உங்களோட சேர்ந்து தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அதுதான் வந்துட்டு ரித்வாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கும் கண்டிப்பாக தெரியும் அதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டாய்ஸில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நிறையா தான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுலாம் இல்லை, ரொம்ப ரேர் தான். அப்பப்போ கடைக்கு போகிறப்ப ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றது அந்த மாதிரி தான். இந்த பர்டிகுலர் டாய் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப நிறைய நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுவான் டைம். ஒரு 1/2 hour 1 hour கூட விளையாடுவான். ஃபஸ்ட்டு டே புதுசாக வாங்கி கொடுத்தா ஒரு 4 முழுக்க கூட அதை வச்சுட்டு உட்காந்துருப்பான் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான். அதனால் அது பரவாயில்ல, அவனுக்கு வந்துட்டு டைம் அதில் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வாங்கினேன். அதை தான் இப்போ உங்களோட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அதோட பலஸ் அதுவும் பண்ணுறேன். 2தோட லிங்க்கும் வந்துட்டு அமேசானில் உங்களுக்கு கொடுக்குறேன். ரித்வா அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஷூ நோ. 2தோட லிங்க்கும் கொடுக்குறேன். சப்போஸ் யாருக்காச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. சரி, இப்போ வந்துட்டு காமிக்கிறேன், பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணது. அமேசானில் தான் இது வாங்கினது. இது வந்துட்டு மெமரி கேம் நம்ம விளையாண்டுருப்போம் சின்ன வயசில். இந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று இருக்கும். அதே இது வந்துட்டு இன்னொரு பாக்ஸ்லேயும் இருக்கும்ல, கண்டுபிடிப்போம்ல, 2 இதையும் மேட்ச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கேம் தான் இதை வந்து டிக்டாக்டோவும் இதில் விளையாண்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒன்று எடுத்தால் இந்த மாதிரி கேரட் பம்கின்லாம் இன்னொரு பாக்ஸில் இருக்கும். அந்த மாதிரி கேம் தான் இது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான், பட் ரொம்ப இதெல்லாம் இல்லை, ஹார்டான இது தான். இந்த கேம் நல்லாயிருக்கு. இது நம்மளும் கூட விளையாடலாம், ஃபன்னாக தான் இருக்கும். இருடா குட்டி காமிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 16 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் டோட்டலாக. ஒவ்வொன்று பின்னாடியும் ஒரு செட் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸு எல்லாம் நம்ம ஒரு செகண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்மைலி எங்கே இருக்குன்னு இங்கே, அந்த மாதிரி இந்த ஹார்ட்டின் வந்து இங்கே அப்படி பண்ணிவிட்டு இது இந்த பாக்ஸ்லாம் போட்டு மறைச்சிட்டு கரெக்டாக நம்ம பிக் பண்ணணும். மெமரி கேம் தான் அது. இது நல்லாயிருக்கு, நாங்கள் கூட விளாண்டோம். ஒன்று பேக் சைட்லேயும் ஒன்று இருக்கா. இதுதான் பார்த்திங்கன்னா கேமு. சூப்பர். இது வந்துட்டு ஏன்னா வளர்கிற பசங்களுக்கு வந்துட்டு இந்த மெமரி கேம் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதுதான். இருடா குட்டி, ஒரே நிமிஷம் இரு, நான் ஒன்று காமிச்சிட்றேன். இரு ஒரே நிமிஷம், நான் ஒன்று காமிச்சிட்றேன். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதை வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இதை எடுத்துகிட்டு வேறு வச்சுக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா டிக்டாக்டோவும் இருக்குது. சும்மா நம்ம 3 காலம் ஆர் ரோவில் வந்துட்டு ஒரே சிம்பிள் வச்சா நம்ம வின்ல அந்த மாதிரி. ஒருத்தவங்க வந்துட்டு இந்த ஃபேஸ் இருக்கிறது, ஒருத்தவங்க இந்த பல்பு இருக்கிறது எடுத்துக்கணும். அந்த மாதிரி இப்படி வைக்கிறது, எப்படி வச்சுட்டு எப்படி பண்ணால் வின், அந்த மாதிரி கேம் விளையாடுவோம்ல. இது விளாட்லாம், நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு கரெக்டாக தெரியல, 300 சம்திங் நினைக்கிறேன். நான் அந்த லிங்க்கே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறது பார்க்கலாமா? ரித்வா இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். என்ன பண்ண போகிறோம் இப்போ? அடப்பாவி சொல்லிட்டான். சரி, ஓகே, அன்பாக்ஸ் பண்ணலாம் அதை. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னதுன்னா பில்டிங் பிளாக்ஸ் தான். 759 பீசஸ் இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிற மாதிரி தான் போட்டேன், மேக்ஸ். இது வந்துட்டு லீகோ பில்டிங் பிளாக்ஸ் தான், நல்ல இந்த ஃபேமஸான பிராண்ட் மாதிரி. பட் வந்துட்டு இது வந்து நல்லா ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஜுருங்கிற பிராண்டு லீகோக்கு ஈக்குவலான குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா ரிவ்யூஸ் இருந்துச்சு. சரின்னு தான் இது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இந்த மெயினாக ஸ்டோரேஜ் பாக்ஸோடையே வருது. இதை வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? இந்த மாதிரி அம்மா இந்தா ஓப்பன் பண்ணி
சூப்பர். ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணு. ஓகே ஓகே. ஐயோ ஏன்டா ஸ்ட்ராங் ஏ இரு உள்ள வந்து இப்படிதான் இருக்கு. எதுக்கு? இரு அம்மா கீழே பிரிச்சு தரேன். இரு, இதுக்கு ஒரு இந்த புக் கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட காமிக்கிறானான்னு பாருங்க. சரி ஓகே, இவ்வளோ வந்து மேக் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கொடுத்துருக்கான். ஓகே, இந்த மாதிரி டக் ஷிப்பு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. குட்டி இந்த மாதிரி தான் இருக்கு. அம்மா பிரிச்சு தரேன் சாமி. இரு, நான் பிரிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க. இதில் இன்னொரு நல்ல இது என்னென்னா, இப்போ ஒரு இது பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. இந்த பார்ட் வந்து 7 வேணும், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பசங்களோட. இந்த இது மெயினாக வந்துட்டு ரொம்ப 3 below years இல்லை, 3 and above தான் இந்த பிளாக் கேம்ஸு. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு சில இதெல்லாம் சின்னதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ரொம்ப குட்டி பசங்கன்னா வாயில் போட்டுருவாங்க. அதனால் 3 and above தான். குழந்தைங்க இருக்காங்கன்னா, ரொம்ப கை குழந்தைங்க மாதிரி இருக்காங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க இந்த டாய்ஸ்லாம். ரித்வாக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இல்லை, ஏன்னா ரித்வா கிட்ட முன்னாடி சும்மா நார்மல் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. உடஞ்சி போகிற மாதிரி, சின்னதாக இருந்தாலுமே உடஞ்சி போகிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும் மெயினாக. ஒன்று என்ன சார்? சரி, அப்போ வேற பண்ணு. ஓகே, ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ரித்வாவை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் கிம்பலில். முடிச்சுட்டு இருக்கோம். சரி உட்காரு. சரி பின்னாடி வா. ஒன்றும் இல்லை, அங்கே வந்துட்டு அந்த கலர் லைட் எரியுதா ஒரு மாதிரி க்ரீன் கலர் அவன் ஃபேஸை சுற்றி, அதனால இங்கே இங்கே இருக்கான்னு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்கெல்லாம் இல்லைவா, அது அந்த செல்லில் தான் இருக்கும், ஃபேஸில் தான் இல்லை. ரித்வா இப்போ தான் கடையை க்ளோஸ் பண்ணுறாரு. டைம் என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 மணிக்கு முன்னாடி ஆரம்பித்தான். இப்போ வந்து மணி 4:30. இவ்வளோ நேரம் ஒரு டாய்லெட் விளையாடுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்.
க்ளீன் பண்ணு. ஆக்சுவலாக ஒரு 4-5 ஓப்பன் பண்ணிட்டான். 1லேருந்து ஆரம்பித்து ஒரு 4-5 ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அதே கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி கரெக்டாக ஷட் டவுனு. கரெக்டாக இன்றைக்கி தான் இதுவும் வந்துச்சா, இதுலேயே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடுச்சு. காலையில் ஃபுல்லாக கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் உள்ளே போட்டியா? ஓகே. இந்த டாய் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 2 டாய்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.